ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு கார் வாங்கி கொடுக்கணும், அவங்க குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேது பிளான் பண்றாங்க. ஆனா வாங்கி கொடுத்தா தமிழ்ச்செல்வி ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பத்தா மூலமா ஒரு கடையில போயிட்டு துணி எடுங்க, அந்த கடையில பிரைஸ் வின் பண்ணா கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி அப்பத்தாவும் அவங்கள கூட்டிட்டு போய் தமிழ்ச்செல்வி அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு போய் அந்த கடையில ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க. அங்க குலுக்கல் போட்டியிலையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த கடையோட ஓனர் வந்து ஃபோன் பண்றாங்க. அவங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா கிட்ட நீங்க பிரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சரி போய் கார் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கார் கீய குடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. சேதுவும் கருப்பும் ஒரு ஓரமா நின்னு கை தட்டிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு கார வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளிய கார் நிக்க வச்சுட்டு எல்லாருமே செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு, கார் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஆமா இதெல்லாம் இருக்கே, இந்த வீட்ல யாருக்குமே கார் ஓட்ட தெரியாதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் டிரைவிங் கிளாஸ் போறேன், போயிட்டு நான் கார் ஓட்ட கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமாமா, நான் டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களும் டிரைவிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கார் ஓட்ட கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அவங்களுக்கு குடுத்த அந்த கிஃப்ட்டா குடுத்த கார்ல தான் காலேஜுக்கு போறாங்க. சோ இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி இப்படி நல்லா இருக்காங்க, இப்படி கார்லாம் ஓட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரி, சித்ரா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, என்னது அவ கார் வந்துருச்சா, பிரைஸ் விழுந்துச்சா அவளுக்கு, அப்போ அவ வந்து இனிமே கார்ல தான் போவாளா, அப்படி அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கு வேற ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.